நம்ம இனத்திற்கு நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் யாரும் அங்க போராடுறது இல்ல. அத்தனை பெண்கள் கற்பழிச்சு கொல்லப்பட்டாங்க. அத்தனை பெண்களுக்கு நீதி இன்னும் வரைக்கும் கிடைக்கல. எத்தனை குழந்தைகளை அவங்க கொன்னாங்க. அத்தனை குழந்தைகளுக்கு நீதி எங்க? தன்னோடு வாழ்ந்த தனக்கு தொடர்பான உறவாக இருக்கக்கூடியவர்களை இழக்கும் பொழுது அதை நினைவேந்துகின்ற அந்த உணர்வு என்பது விலங்குகளுக்கு இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு இருக்காதா என்ற கேள்வி ரொம்ப முக்கியமானதை நான் பார்க்கிறேன். தமிழர்கள்ட்ட ஒன்று தான் கேட்குறேன். தமிழர்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, எந்த இயக்கத்தில் வேணாலும் இருங்க, ஒரு புது கட்சியை வேணால் ஒரு புது இயக்கம் வேணாலும் ஆரம்பிங்க, அது விஷயம் இல்லை. ஆனால் தமிழில் கோரிக்கைங்கிறது தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டிய கோரிக்கை. இன்னைக்கு போலி தமிழ் தேசியவாதிகள் சிலர் சும்மா நான் தலைவரை பார்த்தேன், அவர் கூட உட்காந்து ஆமக்கறி சாப்பிட்டேன், முயல் கறி சாப்பிட்டேன்னு சொல்லி பொய்யா போலி அரசியலை தமிழ் தேசியத்தை மக்களிடம் மூல செலவு செஞ்சு இளைஞர்களோட சிந்தனையை ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்குறாரு. நானும் 2K கிட்ஸ் தான். எனக்கு ஈழம் சார்ந்தும் இனம் சார்ந்தும் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு, ஈர்ப்பு இருக்கும். அன்னைக்கு இனப்படுகொலை அங்க நடந்தது 2009. அது ஒரு முடிவில்லை, ஒரு தொடக்கம் தான். இங்க தமிழ்நாட்டிலையும் அது போய் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்தி நம்ம பேசலைன்னா நம்மளுக்கும் நாளைக்கு ஒரு இனப்படுகொலை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்றரை லட்சம் பேரை கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு நினைவிடம் இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இங்க பார்த்தா ஜெயலலிதாக்கு, கலைஞருக்கு எல்லாத்துக்கும் நினைவிடம் வைக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா 1.5 லட்சம் தமிழர்களை கொன்னாங்க, இதுக்கு ஒரு நினைவிடம் இல்லையா அப்படின்றது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த அரசாங்கம், இப்ப இருக்கிற அரசாங்கம் இதுக்கு கண்டிப்பா ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பணும். நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டனல், ஒரு நெருப்பு, ஒரு கனல் எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோ அப்படிப்பட்ட ஒரு கனல் தமிழீழ உறவுகள் எல்லாருடைய மனதிலும் இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அது அணைந்ததா யார் வேண்டாலும் ஆனாலும் நினைச்சுக்கிட்டுக்கலாம், இராணுவங்கள் நினைச்சிருக்கலாம். இந்த தணல் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இன்னும் அணையாம இருக்குது. அது என்னைக்கும் அணையாதுன்றது என்னுடைய கருத்து. யானைகள் கூட்டமாக தான் இருக்கும். அந்த கூட்டத்தில் ஒரு யானை இறந்து போனது அப்படின்னால் அந்த யானை இறந்த இடத்தை நினைவில் வைத்து அந்த உடனிருந்த யானைகள் அந்த நினைவை போற்றும் விதமாக மௌனமாக அந்த இடத்துல நின்றுட்டு போகிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த யானைகள் தன்னோடு இருந்து வளர்ந்த சக யானைகள் இறந்து போகும் பொழுது அவற்றை நினைவில் வைத்து கொள்வது யானைகளுடைய வழக்கம். யானை கூட்டத்தில் இது மிகவும் பொருத்தமான ஒன்றாக நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கலாம். இந்திய யானைகளாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்க யானைகளாக இருந்தாலும் சரி. இப்படியான ஒரு உணர்வு தன்னோடு வாழ்ந்த தனக்கு தொடர்பான உறவாக இருக்கக்கூடியவர்களை இழக்கும் பொழுது அதை நினைவேந்துகின்ற அந்த உணர்வு என்பது விலங்குகளுக்கு இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு இருக்காதா என்ற கேள்வி ரொம்ப முக்கியமானதை நான் பார்க்குறேன். மே 17 நம்ம மனசோட எவ்வளோ இணக்கமான ஒரு விஷயம் அப்படின்னா, தமிழ் ஈழத்துல இதே மே 17 அன்னைக்கு கிட்டத்தட்ட 1,67,000 பேர் நம்ம தமிழ் மக்கள் கொல்லப்பட்டாங்க. இது எத்தனை பேருக்கு இது இன்னும் இந்த செய்தி கடந்து போயிருக்கு, அது எத்தனை பேர்த்த பாதிச்சிருக்கு. ஆனா அது இப்போ வர வர காலம் கடந்து அது எல்லாரும் மறந்து தங்களோட தினம் தினம் அவங்களோட வாழ்க்கையை நினைச்சு இதெல்லாம் அவங்க கடந்து போயிடுறாங்க. இன்னும் அந்த 1,67,000 பேர் நம்மளுடைய தமிழர் இன மக்கள் அவங்க இனப்படுகொலைக்கு இப்ப வரைக்கும் ஒரு நியாயம் கிடைக்கல. ஒரு தேசிய இனம் தன்னுடைய சொந்த மண்ணில் தனக்கான அரசியல் விடுதலையை, சுதந்திரத்தை நிர்மாணிப்பதற்கான உலகளாவிய போராட்டங்களிலேயே நம்முடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய மண்ணினுடைய விடுதலைக்காக தமிழ் ஈழத்தில் நடந்த விடுதலை என்பது உலக வரலாற்றில் யாராலும் மறைக்க முடியாத வரலாற்று சிறப்புமிக்க தியாகங்களை செய்து, பாரிய அரசுகளை எதிர்த்து அறவழியில் போராடி, ஆயுத வழியில் போராடி, இன்னும் போராடி கொண்டிருக்கிற அந்த ஈழ விடுதலைக்கான போராட்டத்தினுடைய முடிவு 2009 முள்ளி வாய்க்காலிலே பாரிய இனப்படுகொலை நடந்தது. லட்சக்கணக்கான நம்முடைய தாய் தமிழ் உறவுகள் கொத்து கொத்தாய் செத்து மடிந்தார்கள். அந்த தியாகத்திலிருந்து, அந்த இன அழிப்பு போர் களத்திலிருந்து நம்முடைய எஞ்சி இருக்கிற
உலகம் முழுக்க பரவி வாழுகிற 10 கோடி தமிழர்களும் ஈழம் நமக்கான தமிழர்களுக்கான ஒரு தாய் நாட்டை தாயகத்தை மீட்டெடுப்பதற்காக களத்தில் இன்னும் நாம் போராட வேண்டும், போராடி கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த போராளிகளும் அப்பாவி மக்களும் லட்சக்கணக்கிலே செத்து மடிந்த இரத்தத்திலிருந்து இந்த விடுதலையை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு கடமை இருக்கிறது என்பதைத்தான் அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு நாளை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவில் ஏந்தி அந்த உயிரை தந்த அந்த நம்முடைய தாய் தமிழ் உறவுகளின் கனவை சுமந்து அந்த விடுதலைக்காக நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நாளில் இந்த நினைவேந்தல் கூட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்துகிறோம். நான் எப்படி வந்து ஈழத்தமிழர்களோட படுகொலையை பார்க்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிங்கள அரசு தமிழர்களை ஒடுக்கிறதுக்காக தமிழ் இனத்தை அழிச்சாங்க. அங்க வந்து பயங்கரமா மே 17 இருந்து 18, 19 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. ஆனா தலைவர் பிரபாகரன் அவங்க உருவாக்கின அரசாங்கம் எப்படி இருந்துச்சுன்னா, அங்க வந்து நீதிமன்றம் தனியான ஒரு சுய ஆட்சியா வந்து தமிழ் ஈழம் இருந்துச்சு. இயல்பான ஒரு மரணம் என்பது வேறு. ஆனால் வலிந்து மரணம் திணிக்கப்படும் பொழுது அது பெரும் துயரமாக மாறுது. அதில் ஒரு விடுதலைக்காக பேசுகின்ற, அதை கேள்வி கேட்கின்ற, அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படும் பொழுது அவர்களது மரணம் நம்ம வந்து அசைத்து விடுகிறது. அது வரைக்கும் நம்மளுக்கு இருந்த பல்வேறு விஷயங்களை விட நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நியாயத்தை கேட்டாங்கிறதுக்காக இத்தனை பேர் கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சமீபத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய கொலைகள் அன்றாடம் அது காணொலிகளாக வீடியோவாக நம்ம பார்க்குறோம். அதை பார்க்கும் பொழுது நம்மால் தூங்க முடியறது இல்லை. இது ஏனென்றால் வந்து அவர்கள் அப்பாவிகள், தங்கள் உரிமைகளுக்காக கேள்வி கேட்டவர்கள், தங்கள் நிலத்தில் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று விரும்பியவர்கள், ஒரு நியாயமான ஒரு கோரிக்கைகளுக்காக குரல் எழுப்புவதற்காகவே படுகொலை செய்யப்படுகின்ற மக்களை நம்மால் மறக்க முடியாது. அப்படியாக நமக்கு தமிழ்நாட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய தமிழீழத்தில் தங்களுடைய நிலத்தில் சுதந்திரமான மனிதர்களாக வாழ வேண்டும் என்று விரும்பியதற்காகவே, தங்கள் மண் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று விரும்பியதற்காகவே 1,67,789 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நினைவேந்தல் ஏன் நாம் அனுசரிக்க வேண்டும் என்பதை பார்த்தோமானால், தமிழ் பாரம்பரியத்திலே நடுகள் வழிபாடு என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. கிராமப்புறங்களிலே இன்னும் பல்வேறு இடங்களில் புதிதாக நடுகர்கள் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது அகழ்வாய்கள். இந்த நடுகளினுடைய தாற்பயம் என்று பார்க்கும்போது, தன் இனத்திற்காகவோ தன்னுடைய மன்னனுக்காகவோ நம் மக்களுக்காகவோ அவர்களுடைய வெற்றிக்காகவும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் தன்னுடைய உயிரை ஈந்த மாவீரர்களுடைய நினைவாக அந்த மக்கள் அவர்களை தெய்வ நிலையிலே வைத்து காலங்காலமாக நினைவு கூர்ந்து வழிபடக்கூடிய ஒரு பாரம்பரியம் என்பது தமிழர் மரபிலே பரவலாக இருக்கிறது. இது ஒரு சமூகத்தினுடைய பாரம்பரியமான நிகழ்வு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் அப்படியான ஒரு பண்பாட்டு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அந்த குடும்பத்தினுடைய நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தியாகம் செய்த அல்லது உழைத்த பெரியோர்களை இன்றைக்கும் இளைய தலைமுறைக்கு ஞாபகப்படுத்தி வழிபடக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக, அவர்களுடைய வாழ்வு உரிமைக்காக உயிர் நீத்த பல்லாயிரக்கணக்கான மாவீரர்களுடைய நினைவாக இந்த நினைவேந்தல் என்பது அனுசரிக்கப்படுகிறது பல்வேறு நாடுகளிலே. ஏன் இந்த நினைவேந்தல் நடத்துகிறோம்? இந்த மக்கள் இங்கே வாழ்ந்தார்கள், இவர் இதற்காக கொலை செய்யப்பட்டார்கள், அவர்கள் மரணம் இதற்கானது என்று நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. முன்னோர்களை வழிபடுகின்ற ஒரு மரபிலே வந்தவர்கள் நாம். முன்னோர்களினுடைய அந்த நற்செயல்களை
வீரஞ்செறிந்த போராட்ட குணத்தினை அடுத்த தலைமுறையிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பை சுமந்து வந்திருக்கிறோம் நாம். அந்த வகையில் தான் இந்த நினைவேந்தல் நிகழ்வு என்பது. இந்த மாவீரர்கள் இந்த மண்ணை நேசித்த காரணத்தினால் மரணத்தை நேசித்தார்கள். மரணம் வந்தாலும் பரவாயில்லை, மண்ணை ஒரு பொழுதும் நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என்று அவர்கள் உறுதிபட நின்றார்கள், போர் புரிந்தார்கள், வீரஞ்செறிந்த வரலாற்றை படைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழீழ விடுதலை போராட்ட வரலாறை நாம் அடுத்த தலைமுறையிடத்தில் கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. உலகெங்கிலும் ஒரு பெரும் அழிப்பு, இன அழிப்பு, இனப்படுகொலை நடந்த மண்ணிலெல்லாம் அந்த நினைவேந்தல் நிகழ்வு நடந்து வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் பார்த்த வரைக்கும் பெண் அப்படின்றவ ஒரு ஆணுக்கு வந்து சின்னதுல இருந்து அவங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டு, அவங்க ஹஸ்பண்டோட பேச்ச கேட்டு, பின்னாடி அவங்க பையனோட பேச்ச கேட்கற மாதிரி இந்த சமூகம் வந்து பெண்களை கட்டமைச்சிச்சு. ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள பெண்ணுன்னு போட்டு சுருக்குச்சு. அப்ப நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவங்க அப்படின்னா அங்கேற்கண்ணி. அவங்க வந்து முதல் பெண் புலின்னு கரும்புலி. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சிங்கள அரசோட ஆயுத கப்பலை வந்து கடல் கடியில போய் நீந்தியே போய் 30 மைல் அந்த கப்பலவே வெடிக்க வச்சாங்க. அவங்களும் சேர்ந்து மனித மாறி அந்த கப்பலை வெடிக்க வச்சு சிதறடிச்சாங்க. அப்போ இப்ப வந்து பெண்ணை நீ அடிமைப்படுத்துற. எங்க தலைவர் கண்ட தமிழீழத்துல வந்து பெண் தான் ஒரு போரை வந்து முன்னின்று நடத்துறாங்க. பிரபாகரன் சொன்னா அப்படின்னா அந்த எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவரோட பேச்ச மதிப்பாங்க. ஆனா அத ஒரு முறை இவர் இத வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் அது அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, பெண் கரும்புலிகள் மட்டும் அதை வந்து மறுக்காம அவர் சொன்னது என்ன சொன்னாரோ அதை அப்படி பண்ணி வச்சுட்டு வந்துருவாங்க. பெண்களோட பங்கு வந்து ஈழத்துல அதிகமா இருந்துச்சு. தமிழர்கள்ட்ட ஒன்று தான் கேட்குறேன். தமிழர்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, எந்த இயக்கத்தில் வேணாலும் இருங்க, ஒரு புது கட்சியை ஒரு புது இயக்கம் வேணாலும் ஆரம்பிங்க, அது விஷயம் இல்லை. ஆனால் தமிழில் கோரிக்கைங்கிறது தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டிய கோரிக்கை. நம்ம தமிழர்கள் வந்து கட்சி கடந்து, ஓகேங்களா, எல்லாத்தையும் இயக்கம் கடந்து எல்லாத்தையும் கடந்து நம்ம எல்லாம் ஊரணியில் திரண்டு தான் இந்த விடுதலை வென்றெடுக்க வேணும். நீங்கள் உகாண்டாவோட இனப்படுகொலை கூட பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதனால தான் வந்து அதோட இனப்படுகொலைங்கிறத வந்து இன்னைக்கு பல்வேறு நாடுகள் ஒத்துட்டு இருக்கு. தமிழர்கள் வந்து நாம தொடர்ச்சியாக அது இனப்படுகொலைன்னு கொண்டு சர்வதேச மட்டத்தில் கொண்டுட்டு போயிட்டு இதுக்கான நீதி பெறத்துக்கு மிக முக்கியமான ஒன்று இந்த தமிழீழம் தான். நம்ம கட்சி கடந்து நம்ம வந்து தமிழீழத்துக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. தமிழர்கள் அனைவரும் ஈழ விடுதலைக்கு வந்து மிகப்பெரிய குரல் கொடுக்க வேண்டியது, கட்சி கடந்து குரல் கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. நம்ம இனத்திற்கு நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் வந்து யாரும் அங்க போராடுறது இல்ல. அத்தனை பெண்கள் வந்து கற்பழிச்சு கொல்லப்பட்டாங்க. அத்தனை பெண்களுக்கு நீதி வந்துட்டு இன்னும் வரைக்கும் கிடைக்கல. எத்தனை குழந்தைகளை வந்து அவங்க கொன்னாங்க. அத்தனை குழந்தைகளுக்கு நீதி எங்கேயோ இருக்க இஸ்ரேல் ஈரான்ல நடக்கிற பிரச்சனை வந்து நம்ம இன்னைக்கு வந்து பேசுறோம். இன்ஸ்டாகிராம்ல அது ட்ரெண்டா போகுது. இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து அதை பேசுறாங்க. அன்னைக்கு நம்ம இனம், நம்ம தமிழ் ஈழ மக்கள் வந்துட்டு அத்தனை பேர் இறந்தாங்களே, 1,67,000 பேர் இறந்தாங்களே. அப்ப அவங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கலையே. அப்ப அவங்களுக்கு நீதி வழங்கி தர்றது வந்து நம்ம கடமை தானே. அதையும் நம்ம வந்து பேசணும்ல, ரெஃபரண்டம் நடத்தணும்ல. மே 17, மே 18, மே 19 ஆகிய 3 நாட்களில் 2009ஆம் ஆண்டிலே 70,000 தமிழர்கள் வெறும் 2 கிலோமீட்டர் கடற்கரை மணலிலே கொன்று புதைக்கப்பட்டார்கள். 70,000 மக்கள் 3 நாட்களில் படுகொலை செய்யப்பட்டார்கள். மறந்து விடாதீர்கள். 70,000 மக்களை நாம் ஒன்றாய் பார்த்ததில்லை தமிழ்நாட்டிலே. அரசியல் கூட்டத்தில் காண்பது வேறு, போராட்ட உணர்வோடு ஒன்று திரளக்கூடிய மக்களை நாம் சந்திப்பது என்பது வேறு. அவர்கள் குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகள் என்று ஆயிரக்கணக்கானோர் குமிந்திருந்த அந்த மக்கள் தொகையிலே 1/3 பங்கினை அழித்து முடித்தது சிங்கள இராணுவம். இலங்கை அரசு, இந்திய அரசு, அமெரிக்க அரசு, இன்னும் ஏகாதிபத்திய நாடுகள் என்று எவற்றையெல்லாம் சொல்லுகிறோமோ அந்த நாடுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து அழித்தார்கள் அந்த போராட்ட களத்தில் நின்ற மக்களை. ஆக அதை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த விடுதலை வேட்கையை நாம் மறந்துவிடக்கூடாது. அவள் விட்டு சென்ற அந்த கங்கை நாம் பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது. அந்த கங்கு ஒரு நாள் பெரு நெருப்பாக மாறும். இன்னைக்கு வந்து போலி தமிழ் தேசியவாதிகள் சிலர் வந்துட்டு, சும்மா நான் வந்து தலைவரை பார்த்தேன், அவர் கூட உட்காந்து ஆமக்கறி சாப்பிட்டேன், முயல் கறி சாப்பிட்டேன்னு சொல்லி பொய்யா போலி அரசியலை, தமிழ் தேசியத்தை மக்களிடம் மூல செலவு செஞ்சு இளைஞர்களோட சிந்தனை வந்து ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்குறாரு. நானும் 2K கிட்ஸ் தான். எனக்கு வந்து ஈழம் சார்ந்தும் இனம் சார்ந்தும் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு, ஈர்ப்பு இருக்கும். தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் காக்கணும். தமிழக அரசு வந்து ஈழ படுகொலைக்கு வந்து ஒரு நினைவிடத்தை உருவாக்கணும்.
ஈழ படுகொலைகள் சார்ந்த அனைத்து ஆவண படங்களையும் வந்து திரையரங்கல்ல எப்படி வந்து ஒரு விஜயோட படமோ ஒரு அஜித்தோட படமோ ரிலீஸ் பண்றாங்களோ அந்த மாதிரியா தலைவர் பிரபாகரன் சார்ந்த படங்களும் கரும்புலிகள் சார்ந்த படங்களும் திரையரங்கல்ல வெளியிடணும். அன்னைக்கு இனப்படுகொலை அங்கே நடந்தது 2009, அது ஒரு முடிவில்லை, ஒரு தொடக்கம் தான். இங்கே தமிழ்நாட்டிலையும் அது போய் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசலைன்னா நம்மளுக்கும் நாளைக்கு ஒரு இனப்படுகொலை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்டான ஒரு தத்துவத்து பின்னாடி போகலன்னா நம்மளுக்கும் ஒரு இனப்படுகொலை நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம், பிரபாகரனை பற்றி, தமிழீழத்தை பற்றி, எல்லா விடுதலை உணர்வை பற்றியும் நம்ம படித்தா மட்டும்தான் நம்ம தமிழ் சமூகம் வந்து மீட்டெடுக்க முடியும். அதனால தமிழீழ மக்களுக்கான ஒரே தீர்வு வந்து தமிழீழத்தில் வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கான சர்வதேச விசாரணை நடத்துறது மட்டும்தான் அந்த மக்களுக்கான ஒரே தீர்வாக இருக்கும். அதுக்கு நம்ம தமிழ்நாட்டு தமிழர்கள் என்றும் அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருப்போம். ஜாதி மதம் கடந்து கட்சி எல்லாமே கடந்து நம்ம தமிழீழ மக்களுக்கான நினைவேந்தலை வந்து கூறணும். 1.5 லட்சம் பேரை கொண்டு இருக்கிறாங்க, இதுக்கு ஒரு நினைவிடம் இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இங்க பார்த்தா ஜெயலலிதாக்கு, கலைஞருக்கு எல்லாத்துக்கும் நினைவிடம் வைக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா 1.5 லட்சம் தமிழர்களை கொன்னாங்க, இதுக்கு ஒரு நினைவிடம் இல்லையா அப்படின்றது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த அரசாங்கம், இப்ப இருக்கிற அரசாங்கம் இதுக்கு கண்டிப்பா ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பணும். என்றாவது ஒரு நாள் இந்த தமிழிடம் வந்து ஒரு விடியும் அப்படின்ற ஒரு நினைப்போடு அவங்க இருக்காங்க. இப்போ நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டனல், ஒரு நெருப்பு, ஒரு கனல் எப்படி வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கோ அப்படிப்பட்ட ஒரு கனல் வந்து தமிழீழ உறவுகள் எல்லாருடைய மனதிலும் வந்து இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அது அணைந்ததா வந்து யார் வேண்டாலும் ஆனாலும் நினச்சிக்கிட்டுக்கலாம், இராணுவங்கள் நினைச்சிருக்கலாம். இந்த தணல் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து இன்னும் அணையாம இருக்குது. அது என்னைக்கும் அணையாதுன்றது வந்து என்னுடைய கருத்து. ஒரு இனத்துக்காக, ஒரு மொழிக்காக இப்படிப்பட்ட ஒரு இனமே வந்து அழிக்கப்பட்டிருக்குது அப்படின்றது வந்து கதைகளை கூட நம்ம கேட்டது கிடையாது. அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு தமிழ் நாடுன்னு ஒன்று இருக்கு. தமிழுக்கான, தமிழ் உறவுகளுக்காக, தமிழ் தொப்புள்கூடிய உறவுகள்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு நினைவேந்தல் நடத்த கூட திராணி இல்லாம ஒரு நாடு இருக்குது, ஒரு அரசு இருக்குதுன்றது வந்து பெரிய வருத்தத்துக்குரியது. இந்த நினைவேந்தல் நிகழ்வு என்பது ஒரு பெரும் நிகழ்வாக தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட வேண்டும். அப்படியான ஒரு நிகழ்வை சாத்தியப்படுத்த வேண்டும் என்றால் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இந்த நினைவேந்தல் நிகழ்வை தாமே முன் வந்து நடத்திட வேண்டும். அதுதான் இந்த அரசிற்கான பெருமையாக இருந்திட முடியும். எங்கோ இருக்கக்கூடிய கனடா நாட்டில் நினைவேந்தம் முடிகிறது, எங்கோ இருக்கக்கூடிய அந்த கனடா நாட்டிலே நினைவு சின்னத்தை எழுப்ப முடிகிறது. ஆனால் தாய் மண்ணாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அதற்கான நினைவு சின்னத்தை எழுப்ப முடியவில்லை, அந்த நினைவேந்தலை நடத்த முடியவில்லை என்பது நமக்கு வரலாற்று அவமானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனப்படுகொலை நடந்து 17 ஆண்டுகள் ஆகின்றன. இன்னும் நம்மால் நினைவு சின்னத்தை எழுப்ப முடியவில்லை, நினைவேந்தலை நடத்த முடியவில்லை, இனப்படுகொலைக்கான நீதி கிடைக்கவில்லை, விசாரணையை நாம் முடித்து விடவில்லை என்கின்ற அந்த அவல பட்டியல் என்பது நீளமானது தோழர்களே. ஆகவே இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் சாதி மதம் கட்சி கடந்து ஒன்றுபட்டு நின்று இந்த ஆட்சி காலத்தில் இந்த தமிழ்நாடு அரசு, இப்பொழுது பொறுப்பேற்றக்கூடிய தாவேக அரசு, 2013-14 காலகட்டத்தில் அன்றைய அதிமுக அரசு ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலே நிறைவேற்றிய தீர்மானங்களை மீண்டும் ஒரு முறை நிறைவேற்றி உலகத்திற்கு நினைவுபடுத்த வேண்டும். இந்த அரசும் அந்த கோரிக்கைகளை நாங்கள் நினைவில் வைத்திருக்கிறோம் என்று உரத்து சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு பெரும் முயற்சியை நாம் எல்லாம் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நமக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. தமிழ் சமூகம் என்பது வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்தது, மனித குலத்திலே மூத்த குடியாய் பார்க்கப்படுகிறது. இது கற்பனை அல்ல, வரலாற்று பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு மாணவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அந்த விதத்திலே தமிழ் இனத்திற்கான ஒரு வரலாற்றையும் பாரம்பரியம் பண்பாட்டையும் இன்றைய தலைமுறைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் ஊடாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுதந்திரத்திற்காக ஒழுக்கமான, உலகத்திலே ஒழுக்கமான ஒரு கட்டமைப்போடு கூடிய இராணுவத்தை கட்டமைத்து தன்னுடைய மக்களுக்காக தற்சார்பு வாழ்க்கையோடு அவர்களே புதிய புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்து ஒரு மாபெரும் வீரம் சொரிந்த ஒரு போரை நடத்தி இருக்கிற அந்த சமூகத்தையும் அந்த வீரர்களையும் நினைவு கொள்வது என்பது இன்றைக்கு தமிழகத்தினுடைய தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ஈழத்து தமிழர்கள் என்று கடல் கடந்து இருக்கக்கூடிய அவர்களை வேற்று ஆட்களாய் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு நமக்குமான தொடர்பு என்பது வெறும் மொழி மட்டுமல்லாமல் பண்பாட்டு ரீதியாகும். இங்கு இருக்கக்கூடிய பல நகரங்களுடைய பெயர்களும் அங்கு இருக்கிறது. வாழ்வுக்காக சென்ற ஒரு சமூகம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒரு இனம் என்கின்ற அடிப்படையிலே ஈழத்தினுடைய அந்த வீரம் சேர்ந்த போராட்டம் மட்டுமல்லாமல்
இனிவரும் காலங்களில் நம்மை நாம் தற்காத்து கொள்ளவும் பாதுகாத்து கொள்ளவும் நம்மை சூழ்ந்திருக்கிற அரசியல் சூழ்ச்சிகளையும் பண்பாட்டு அழுத்தங்களையும் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இப்படியான பாரம்பரியமான விஷயங்களை தேடி படிப்பது மட்டுமல்லாமல் இவ்வாறாக அரசியல் ரீதியாக முன்னெடுக்கக்கூடிய நிகழ்வுகளை பங்கெடுப்பதன் மூலமாக இதனுடைய வரலாறை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. புதிய ஜென்சி தலைமுறை என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் நம்முடைய வரலாறை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஈழத்தில் நடந்தது ஒரு இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலைக்கான நீதி விசாரணை, சர்வதேச விசாரணை, அதுவும் சுதந்திரமான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கின்ற வகையிலே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தமிழீழம் மலர வேண்டும். தமிழ் மக்களிடத்தில் நடத்தப்படுகின்ற பொது வாக்கெடுப்பு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அடக்கப்படுகின்ற மக்களுக்கு ஒரு விடியலாக வெளிப்படட்டும் என்கின்ற இந்த 3 கோரிக்கைகளையும், இந்த இனப்படுகொலை செய்த இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை வேண்டும் என்று ஏற்கனவே தமிழ்நாடு சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. அதை வலியுறுத்துகின்ற விதமாக மீண்டும் ஒரு முறை அந்த தீர்மானங்களை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி அவர்களுக்கென்ற ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பி நினைவேந்து நிகழ்வை தமிழ்நாடு அரசை நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் 2014, 2015, 2016 ஆண்டு காலகட்டத்தில் வைத்திருக்கிறோம். 2017 அன்றைய எடப்பாடி அரசு நினைவேந்து நிகழ்வை தடை செய்தது. தடையை மீறி நாங்கள் போராட்டம் நடத்தி கைதானோம், சிறைப்பட்டோம், குண்டர் சட்டத்தில் வதைப்பட்டோம். ஆனாலும் கோரிக்கையை கைவிடவில்லை. அதே கடற்கரையில் நாங்கள் நினைவேந்துவோம் என்று உறுதிபட நின்றோம். அந்த வகையிலே கடந்த 3 ஆண்டுகளாக கடற்கரையிலே நாங்கள் நினைவேந்தி வருகிறோம். இந்த நினைவேந்த நிகழ்வு என்பது கட்சி கடந்தது, ஜாதி கடந்தது, மதம் கடந்தது. இதில் எவர் வேண்டுமானாலும் வரலாம், நினைவேந்தலாம், அந்த விடுதலை கோரிக்கையை உயர்த்தி பிடிக்கலாம், அந்த வேங்கையர்களை நாம் மறக்கவில்லை என்று உலகிற்கு உரைக்கலாம். அந்த வகையில் உங்கள் அனைவரையும் அழைப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். தமிழரின் தாகம் தமிழீழத் தாயகம், தமிழரின் தாகம் தமிழீழத் தாயகம், தமிழரின் தாகம் தமிழீழத் தாயகம்.